எதையும் அற்பமா யோசித்துறாதீங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். அன்பானவர்களே, அனீஸ் அகமது அப்படின்னு சொல்லி ஒரு இளம் ஆண்டர்பிரனர், ஹி இஸ் a business entrepreneur. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தேங்காய் நார் இருக்கு பார்த்தீங்களா, 1990க்கு முன்பாக தேங்காய் நாரை காசு கொடுத்து யாராவது வந்து கிளீன் பண்ணி கொண்டு போய் எங்கேயாவது எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் அதை நாரா அது கயிறா திரிச்சு கிணத்துல எல்லாம் தண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தான். ஆனா பல இடங்கள்ல அதை ஒரு வேஸ்டா பார்த்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அனீஸ் அகமது என்ன பண்ணாருன்னா, தூக்கி போடுற அந்த காயரை எடுத்து அதை மசிச்சு கொக்கோ பீட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பேஸ்ட்டை உருவாக்கி அதன் மூலமா நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாட்ஸ், டஸ்ட் பாட்ஸ், ஃப்ளவர் வைஸ், அப்புறமா நிறைய காரியங்களை இந்த கொக்கோ பீட்ல ஆர்கானிக் இது அப்படின்னு சொல்லி அதன் மூலமா செய்ய ஆரம்பிச்சார் பாருங்க. இன்னைக்கு அவருடைய பிசினஸ் டர்ன் ஓவர் ஆனுவல் 75 crores, 75 கோடி அவருடைய பிசினஸ் டர்ன் ஓவர் இப்போ இருக்குது. ஆம் பிரியமானவர்களே, அற்பமா தூக்கி போட்டதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இவர் யோசித்தார் பாருங்க. சிம்சோன் என்று சொல்லி ஒரு பெரிய பராக்கிரமசாலி இருந்தான். அவன் லேஹின்ற பள்ளத்தாக்குக்கு வரும்போது அவன் நிறைய சோர்ந்து போயிருந்தான். அவனை சுத்தி பயங்கரமா வந்து ஜனங்கள், எதிராளிகள் வந்தாங்க. அப்போ ஒரு கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு ஒன்று கிடைச்சது. அதை வச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களை அவன் கொன்று குவிச்சான். என்ன தெரியுமா, அற்பமா இதையும் பார்க்க கூடாது. ஏன்னா it can come in handy. Today whatever it looks like it is nothing in front of your eyes, tomorrow God will use the same thing to bring out a champion in you. Job chapter 8 and verse 7, the Bible says, who can despise the beginning of small things? Beginning is small, but the end will be prosperous. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில உங்களை யாராவது அற்பமா ட்ரீட் பண்ணாங்கன்னா, put this in your mind. நாளைக்கு நான் ஒரு பெரிய மேனேஜரா மாற போறேன், நான் இந்த கம்பெனியே விலைக்கு வாங்க போகிறேன். நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க கடந்து போறது அற்பமா எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஒரு நாள் உங்க நெட் ஒர்த்தே வேற லெவல்ல இருக்க போகிறது. எதையும் அற்பமா பார்க்காதீங்க. Tomorrow that is going to become a very prosperous blessing. You are not a waste. You are just going through a phase. You will be a blessing. God bless you. Have a wonderful day. Amen.